நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் பார்ப்போம். ஓகே, ரிலையன்ஸில் சேம் அதே மாதிரி மார்க்கெட் டெப்த் போய்க்குங்க. ஓகே, இப்போ ரிலையன்ஸ் ஷேரோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1389. இதோட அப்பர் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா 1528. லோவர் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா 1215. ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா லோவர் அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா அப்பர். இதுக்கு மேலே போகாது. 1228 ரூபா வந்துருச்சுன்னா ஸ்டாப் ஆயிரும். கீழே 1250 ரூபா வந்துச்சுன்னா இது லோவர் சர்க்கியூட் ஸ்டாப் ஆயிரும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்தால் கூட ஃப்ரீஸ் ஆயிரும். ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் பற்றி. இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் ரீட்டைலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேனிக் ஆகக்கூடாது. இதனால என்ன நடந்துச்சுன்னா, ஹர்ஷத் மேத்தா அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, சொன்னால் வீடியோ பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிடுறாங்க. அதுக்காக சொல்கிறேன். ஹர்ஷத் மேத்தா விஷயம் நடந்துச்சு இல்லை, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் விஷயமே கிடையாது. ஈஸியாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணுவாங்க. ஒரு நாளில் ப்ரைஸை ஏற்றுவாங்க, இறக்குவாங்க. இந்த ஹர்ஷத் மேத்தா விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தையே செபி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. இது கொண்டு வந்த இயர் பார்த்தீங்கன்னா 1995 to 96. இந்த பீரியட் ஆஃப் இயரில் தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் சிஸ்டத்தை செபி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.